பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 24வது வசனம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். கர்த்தர் ஈசாக்குக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு, நான் உன் கூட இருந்து ஆபிரகாமின் நிமித்தம் உன் தகப்பனாரின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஈசாக்கு சந்ததியின் ஆசீர்வாதத்திற்காக, தேவனுடைய ஆசீர்வாதம் என்னை சந்திக்கணும், தேவனுடைய நன்மை என்னை சந்திக்கணும், பல நாட்களாய் காத்திருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு இறங்க மாட்டீங்களான்னு காத்திருக்கிறார். ஆண்டவர் அந்த மகனோடு பேசுகிறார். இன்றைக்கும் ஆதியாகமம் 26-24 படி என்ன பெருக்கத்தின் ஆசீர்வாதத்துக்காக, எந்த நன்மைக்காக, என்ன புதிய காரியம் உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று தேவனிடத்துல காத்து கொண்டிருக்கிறீங்கோ, உங்களுக்காக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். இது சந்ததியின் ஆசீர்வாதம், வியாபாரத்தினுடைய ஆசீர்வாதம், என்ன ஆசீர்வாதம், எதுல உங்களுக்கு ஒரு நன்மை, ஒரு பெருக்க வேணுமோ அந்த பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஆபிரகாமின் நிமித்தம் நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு பெற்றோர் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறது, நம்ம சேர்த்து வைக்கிற பணம், புகழ், இது பெரிய காரியம் செய்யாது. கர்த்தருடைய பார்வையில தயவையும் கிருபையும் பிள்ளைகளுக்காய் சேர்த்து வைக்கிற பொழுது பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் பெரிதா இருக்கும். அருமையான தகப்பன்மாரே, தாயாரே, உங்களோடு பேசுகிறேன். பிள்ளைகளுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைக்கும்படியாய், தயவு கிடைக்கும்படியாய் ஆண்டவருடைய பாதத்துல அநேக நன்மைகளை சேர்த்து வைங்க. ஆபிரகாம் ஆண்டுடைய பாதத்துல ஆண்டவர் எது சொன்னாலும் செய்யும்படியாய், தன்னுடைய மகனையே தியாகமா கொடுக்கும்படியாய் ஆபிரகாம் தேவன் மேல நேசமா இருந்தார். ஆபிரகாமே, நீ என்னை நேசிக்கிறத அறிவேன்னு சொல்லி ஆண்டவர் அந்த மகனோடு பேசினார். இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு தகப்பனும் தாயும் முதலாவது தேவனை அதிகமாய் நேசிக்க, தேவனுக்கென்று எதை வேண்டுமான நான் கொடுப்பண்டவரே, உங்களுக்கென்று நான் எல்லாவற்றையும் தியாகம் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். அது என்ன தெரியுங்களா செய்யும்? உங்க நிமித்தம் ஆண்டவர் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், சந்ததி ஆசீர்வதிப்பார். சந்ததியின் ஆசீர்வாதம் எப்பொழுதுமே ஒரு தேவ பிள்ளை ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும். என்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் என் சந்ததி ஆசீர்வதிக்கணும். இன்றைக்கு அந்த சந்ததியின் ஆசீர்வாதம், ஆண்டவர் கொடுக்கிற அந்த பெருக்கத்தின் ஆசீர்வாதம் உங்கள் மேல கடந்து வரும். ஆதியாகமம் 26-24 வசனத்தின்படி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை சந்திப்பார். அந்த தொடுதல் உங்கள் மேல கடந்து வரும். எந்தெந்த காரியத்துல பல நாள் தடையா இருந்ததோ, இயேசுவின் நாமத்தினால் அந்த தடைகள் மாறப்போகுது. கர்த்தர் பெரிய காரியங்களை, புதிய காரியங்களை உங்களுக்காய் செய்ய போகிறார். இயேசுவின் நாமத்தினால் அந்த தடைகள் விலகும்படியா ஜெபிக்கிற கர்த்தருடைய விடுதலையின் கரம் உங்களை தொடட்டும். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. எல்லாவற்றிலும் தேவன் ஒரு பெருக்கத்தை, நன்மையை உங்களுக்கு கட்டளையிடுவார். சந்ததியின் ஆசீர்வாதத்தை காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற சந்ததியினுடைய ஆசீர்வாதம், பிள்ளைகளின் ஆசீர்வாதம் உங்கள் மேல கடந்து வருவதாக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், பழுகி பெருக பண்ணுவார், பெரிய எல்லைகளை காணும்படியாய் செய்வார். God bless you.